நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவில்லாத அருளாளனும் நிகரில்லாத அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமைகளில் முதன்மையான கடமை தொழுகை. தொழுகைகளில் முதன்மையான தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை. புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை, இன்னவர அமல்களை எல்லாம் அமைத்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணம், நம்மை படைத்த இறைவனை நாம் எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், நோற்கிற நோன்பாக இருந்தாலும், எந்த வழிபாடாக இருந்தாலும், அந்த வழிபாடுகளின் வழியாக நாம் இறைவனை எப்படியாவது நெருங்கிவிட மாட்டோமா, அல்லாஹுடைய அருளை பெற்றுவிட மாட்டோமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பில்தான் ஒவ்வொரு அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி இறைவனை நெருங்குவதற்காக இறைவன் புறத்திலிருந்து நமக்கு சொல்லித்தரப்பட்ட பல்வேறு விதமான இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் இறைவனை நெருங்குவதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு என்று சொன்னால் அது துவா. நாம் கேட்கிற பிரார்த்தனை என்கிற அந்த துவா என்பது அல்லாஹ்விடத்தில் இலகுவாக நம்மை நெருங்கச் செய்கிற மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக, வழிபாடாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை பற்றி சொல்லும்போது, அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். நாம் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சுய நலனிற்காக நாம் இறைவனிடத்தில் வேண்டுகிற அந்த அம்சத்தை, இறைவனிடத்தில் வேண்டுகிற அந்த முறையை அல்லாஹுடைய தூதரவர்கள் அது ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா விதமான அமல்களுடைய தொடர்ச்சியிலும், அமல்களுடைய இறுதியிலும் இறைவன் இந்த துவாவைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆனிலே இறைவன் தொழுகையை பற்றி நமக்கு கட்டளையிடுகிறான். தொழுகை தொடர்பான பல்வேறு விதமான அறிவுரைகளை, செய்திகளை நமக்கு சொல்லுகிறான். அப்படியான செய்திகளின் வாயிலாக கூட இறைவன் இந்த துவாவைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். தொழுதோன்னு நீங்கள் இருந்துடாதீங்க, நீங்கள் பொறுத்து கொண்டோம் என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். தொழுவுங்கள், தொழுகையோடு சேர்த்து பொறுமையாக இருங்கள், இதோடு சேர்ந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். ஒரு நோன்பை பற்றி வலியுறுத்தும் போது கூட மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நோன்பாளியினுடைய துவா அல்லாஹ்விடத்தில் இலகுவாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளி அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யட்டும் என்று இந்த நோன்பின் வாயிலாக இந்த பிரார்த்தனை, இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஹஜ், உம்ரா மாதிரியான கிரியைகளை செய்யும் போது கூட துவா செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டு, அதற்கென்று ஹஜ் செய்யும் போது அதற்கென்று ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு, அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் திரும்ப திரும்ப நமக்கு அறிவுறுத்துகிறது. இப்படி எல்லா விதமான வழிபாடுகளின் வழியாக கூட இஸ்லாமிய மார்க்கம் இந்த துவாவை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தக்கூடிய அம்சமாக இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், எல்லா நபிமார்களுக்கும் மத்தியில் இருந்த ஒரு ஒருமித்த நிலைப்பாடு கொண்ட ஒரு இபாதத் என்று கூட இதை சொல்லலாம்.
பல நபிமார்கள் நமக்கு முன்னால் போயிருக்கிறார்கள், அவருடைய சமூகங்கள் சென்று இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலும் அவருடைய சமூகங்களுக்கு மத்தியிலும் அமல்களில் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. தொழுகையில் வேறுபாடு இருந்திருக்கிறது, நோன்பில் வேறுபாடு இருந்திருக்கிறது, இன்ன பிற வழிபாடுகளில் வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. இப்படி எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு ஒருமித்த நிலைப்பாடு கொண்ட ஒரு வணக்கம், ஒரு வழிபாடு எல்லா சமூகத்திற்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த துவா தான். இந்த பிரார்த்தனை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கேட்கிற துவா, நாம் நம்முடைய தேவைக்காக இறைவனிடத்தில் முறையிடுகிற அந்த துவா என்பது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மதிப்பு மிகுந்தது. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக துவான்னு சொன்னால், பிரார்த்தனையை சொன்னால் சாதாரணமாக நினைத்து அதை கேட்டு கடந்து விடுகிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பாரத்தை, அதனுடைய வெயிட்டை நாம் பெருமளவுக்கு உணர்வதே இல்லை. துவாங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவங்களும் சொல்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு நபி தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற தகவல் அறிந்து அவரோடு சில தோழர்களையும் அழைத்து கொண்டு அந்த நோய்வாய்ப்பட்ட சகோதரரை நலம் விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்படி நலம் விசாரிப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நபரோ நோயுற்று கடுமையான நோயின் பாதிப்பினால் நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டு நலிந்த கோழி குஞ்சை போன்ற ஒரு காட்சி தருகிறார். ஹதீஸ்களில் அப்படியே வருகிறது. நலிந்த கோழி குஞ்சு மாதிரி அந்த மனிதர் ஆகிவிட்டார். அப்படி இயல்பான தோற்றம் அவருடைய அது கிடையாது. அவர் நல்ல ஆரோக்கியமானவர், திடகாத்திரமானவர், நல்ல வலிமை உடையவர். அவர் தன்னுடைய இயல்பு தோற்றத்துக்கு மாற்றமா நலிந்த கோழி குஞ்சு மாதிரி அவர் காட்சி தந்தார் என்று கூட சென்ற அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை சந்தித்து அவரிடத்தில் நலம் விசாரிப்பதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நபித்தோழர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நபித்தோழரத்தில் அந்த தோற்றத்தை, அந்த நிலையை பார்த்த உடனே கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஹல் குன்த ததூபி சையின், நீங்கள் அல்லாஹ்விட்ட ஏதேனும் துவா செஞ்சீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே இவருடைய நிலை இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, இவர் ஏதோ அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பார் போல என்று விளங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் துவா செய்தீர்களா? அவு தஸ்ஸாலுஹு இய்யாஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து ஏதேனும் வேண்டி வந்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கலாம். இவருடைய நிலையை பார்த்துட்டு இவர் ஏதோ அல்லாஹ்விடத்தில் ஒன்று கணக்க ஒன்று பிரார்த்தித்திருக்கிறார், ஏதோ கேட்கக்கூடாது கேட்டிருக்கிறார், அதனால தான் இவருக்கு இது மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கும் என்று விளங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு துவா செய்வேன். என்னிடத்தில் ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை அடிக்கடி அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிற வழக்கம் உண்டு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன துவா? அப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்பேன், இறைவா, மறுமையில் நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால், மறுமையில் எனக்கு ஒருவேளை நீ தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தால் அதனுடைய வேதனையை, அதனுடைய தண்டனையை இந்த உலகத்திலே நீ எனக்கு கொடுத்து விடு, மறுமையில் நீ என்னை தண்டிச்சிடாத என்று நான் கேட்கக்கூடியவனாக இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்டிக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், நீங்கள் ஒருபோதும் அப்படி துவா செய்யாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு காலம் நீங்கள் அப்படி பிரார்த்திக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வேதனையை, அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்குகிற உடல் வலிமை உங்களுக்கு இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை அல்லாஹ் எந்த ஒரு மனிதருக்கும் கொடுக்கவே இல்லை. அதனால நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறதா இருந்தா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகினா அதாபன்னார், இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை செய், மறுமையிலும் எங்களுக்கு நீ நன்மை செய், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துடு என்று நீங்க கேளுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மூமியினுடைய பிரார்த்தனை துவா எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை மூமியங்களுக்கு ஒரு புறம் சோதனையாக இருந்தாலும் கூட நாம எல்லாட்டும் சோதனை கேட்கக்கூடாது. இறைவனிடத்தில் கேட்கும் போது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது, இறைவா இந்த உலக வாழ்க்கையும் நான் கஷ்டப்படக்கூடாது, இந்த உலக வாழ்வும் எனக்கு தன்னிறைவான வாழ்வாக இருக்கணும், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் உன்னிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வும் தன்னிறைவான மனநிறைவாக வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, நரகத்தினுடைய வேதனை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம துவா தானே என்று கேட்டு கடந்து போகிற இந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அல்லது பெரிய ஒரு பாரதூரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம துவான்னு சாதாரணமாக நினைக்கிற அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயத்தை சில நேரங்களில் நன்மையை வழங்காம, சில நேரங்களில் அதில் இருக்கக்கூடிய தீமையை புரிந்து கொள்ளாம சர்வ சாதாரணமாக இது மாதிரியான செய்திகளை கேட்டு கடந்து விடுகிறோம். ஆனால் துவாவுடைய முக்கியத்துவத்தை மார்க் இப்படி சொல்லுது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள். அதனால தான் எல்லா நபிமார்களிடத்திலும் குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய நபிமாருடைய வரலாறுகளை சொல்றான். அந்த எல்லா நபிமாரிடத்திலும் பார்த்தா அல்லாஹ்விடத்தில் துஆவுக்கென்று ஒரு தனி முத்திரை வைத்திருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆவுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவத்தை அவங்க வழங்கியிருப்பாங்க. நபியாக இருப்பாங்க. அல்லாஹ்விடக்கும் அவங்களுக்கும் வஹி என்கிற ஒரு தொடர்பு இருந்தாலும் கூட அல்லாஹ்விட்ட நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் நேரடியாக கட்டளையிடுவான். நபிமார்களை ஏதேனும் பதில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதில் சளைத்தது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதில் அவ்வளவு உறுதிமிக்க மக்களாக எல்லா நபிமார்களும் திகழ்ந்தாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த கொடுங்கோலனான அந்த ஃபிரௌனுக்கு எதிராக கடுமையான ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. மக்களை எல்லாம் ஏகத்துவத்தின்பால் அழைத்து அவனுடைய கொடுமையிலிருந்து தற்காக்கிற பாதுகாக்கிற வேலைகளில் முழு மூச்சாக முழு வேலையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். மூசாவே இது ஹப இலா ஃபிரௌன், ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். இன்னஹு அவன் வரம்பு மீறி கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஃபிரௌன்ட்ட போங்க. அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய கேடுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவன் வரம்பு மீறி கொண்டே இருக்கிறான். நீங்கள் அவனுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்க. நீங்கள் அவனுக்கு போய் என்னை குறித்தான செய்திகளை எடுத்து சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து இந்த கட்டளை போடுறான். கட்டளை பிறப்பிப்பது யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் கட்டளை பிறப்பிக்கிறான். அவன் தான் இந்த செய்தியை சொல்கிறான், நீங்கள் போங்கங்கிறான். ஆனால் இந்த செய்தியை கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போகலை. அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அவர் நம்மிடத்தில் வேண்டினார், ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌல். இறைவா, என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்து, என்னுடைய காரியங்களை நீ எனக்கு இலகுவாக்கித்தா, அவன் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறான். ஒரு நபியாக ஒரு தூதராக இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வஹி என்கிற ஒரு நேரடி தொடர்பு இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த கட்டளையை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் நபிக்கு ஏவும் போது கூட அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் துஆ செய்துவிட்டு செல்கிறார்கள். துஆ என்கிற ஒரு தொடர்பை ஒரு நெருக்கத்தை அல்லாஹ்வோட எல்லா நபிமார்களும் ஏற்படுத்தி இருந்தாங்க. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தள்ளாத வயதில் பிள்ளையை கொடுத்தான். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காலத்தில், நினைத்து பார்க்க முடியாத ஒரு வயோதிகத்தில் அல்லாஹ் அவருக்கு யஹ்யா என்கிற பெயரை தானே பெயர் சுட்டி அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளையை கொடுக்கலாம். அப்படி பிள்ளையை கொடுத்ததற்கான காரணத்தை பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லாஹ் இவருடைய பிரார்த்தனையை தான் சொல்கிறான். ஃபஸ்ஸஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, அவருடைய துஆவை நாம் அங்கீகரித்தோம். ஜக்கரியாவின் துஆவை நாம் அங்கீகரித்து யஹ்யாவின் மூலம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹு, அவங்களுடைய மனைவியை குழந்தை பேருடையவராக நாம் ஆக்கினோம். ஊரெல்லாம் அவங்கள மலடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை, நான் அவர்களுக்கு குழந்தைக்கான பேரை வழங்குவேன் என்று சொல்லி நான் அவர்களுக்கு கருத்தரிக்கை செய்தோம், அவருக்கு குழந்தை பேரை கொடுத்தோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நம்மிடத்தில் நன்மையை நோக்கி விரைந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓ யதுஊனனா ரஅபன் வ ரஅபா, ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் நம்மிடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓ கானு லனா அஸ்இன், நமக்கு பணிந்து நடப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். குழந்தையை கொடுத்ததற்கான அவருடைய பிள்ளையை கொடுத்ததற்கான காரணத்தை சொல்லும்போது அல்லாஹ் அடிக்கோடிட்டு காட்டுகிறான், அவர் நம்மிடத்தில் ஆர்வத்தோடு துஆ செய்தார், அச்சத்தோடு தொடர்ந்து நம்மிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு இருந்தார். அந்த துஆவின் வெளிப்பாடாக, அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக அவருக்கு நாம் பிள்ளையை கொடுத்தோங்கிறான். நபிமார்களாக இருந்தால் கூட தூதர்களும் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ என்கிற இந்த விஷயத்தில் அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தார்கள். இப்படி நிறைய நபிமார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நபிமார்களும் அந்த துஆவின் மூலமாக ஒரு நெருக்கத்தை, ஒரு தொடர்பை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுவதில் ஒருபோதும் நிராசை அடைந்தது கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை பொறுத்தவரையில் அவங்களுடைய துஆவுக்குன்னு ஒரு தனி பட்டியலே போடலாம். அந்த அளவுக்கு இப்ராஹிமுடைய துஆக்கள் நிறைய இருக்கிறது. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆக்களை அதிகமான துஆக்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வாயிலாக நமக்கு நிறைய சொல்லித் தருகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவில் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பொது நலமிக்க துஆக்கள் அதிகமாக இருந்தது, சுயநலமிக்க துஆக்கள் ரொம்ப குறைவு.
நாம் இன்னைக்கு துவான்னு சொன்னால், பிரார்த்தனை சொன்னால் எது சொல்லுவோம்? நாம் நமக்கான தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிடுறத பிரார்த்தனம்போம். நமக்கான தேவை அல்லது நமக்கான நோய் போக்கப்படுவதற்காக, நம்முடைய கடன் சிரமங்கள் போக்கப்படுவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வோம். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு துவா செய்வோம். நம்ம கண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு துவா செய்வோம். அதை தாண்டி பெரும்பாலும் யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவருடைய அந்த துவாக்களில் பொதுநலமிக்க துவாக்கள் அதிகம். அவர் ஒரு சமூகத்தை கடந்து வர்றாரு. தன் தகப்பனார் வழியாக ஒரு சமூகத்தை கடந்து அந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு விதமான தீமைகளை பார்க்கிறார். தான் தந்தை சமூகம், தன் குடும்பத்தார்கள், முன் சென்ற குடும்பத்தார்கள் சிலை வழிபாடு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, இணைப்பின் காரியங்களை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய, அந்த வேலைகள் செய்யக்கூடியவராக விக்கிரகங்களை வடிவமைக்கக்கூடியவருடைய தந்தை வழி சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதை பார்த்து வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். இது கால இப்ராஹிம், அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நம்மிடத்தில் கேட்டார், ரப்பி ஜிஹல் ஹாதல் பலத ஆமினவ், இறைவா இந்த பகுதியை பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக நீ ஆக்கு. வ ஜுனுபனி வ பனிய அந்நஅபுதுல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வழிபாடிலிருந்து பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் இது வாசிக்கிறான். தான் ஒரு சமூகத்தை கடந்து வந்து அந்த சமூகத்தில் நடக்கிற தீமைகளை பார்த்து இது மாதிரி ஒரு தீமை தன் பிள்ளைகளை தொற்றிவிடக்கூடாது, தன் பேர பிள்ளைகளை தொற்றிவிடக்கூடாது, தன் வழித்தொண்டர்களை தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இப்ராஹிம் நபி அதை உணர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைவா உன்னிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய எதிர்கால சந்ததிகளை இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. நாம் துவா செய்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வோம், நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிற பேர குழந்தைகளுக்கு செய்வோம். அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம துவா செய்வோமா? இப்ராஹிம் நபி கேட்குறான், இறைவா அவர்களையும் நீ பாதுகாத்துடுவாயாக, அவர்களுக்கு நீ உதவி செய்திடுவாயாக, அவர்களையும் சிலை வழிபாட்டிலிருந்து தூரமாக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய துவாவை இறைவன் சொல்லித் தருகிறான். மேலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை சொல்லுகிறான், ரப்பனா ஹஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஸ்லிமானவர்களையும் நாளை விசாரணை நாளில் மன்னிப்பாயாக. தனக்கு கேட்குறாங்க, தன் பெற்றோருக்கு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பெற்றோருக்கு தந்தைக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சதற்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. நாம் கேட்கலாம், நாம் கேட்கணும். அவரோடு சேர்த்து மூமின்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு எல்லா மக்களுக்கும் சேர்த்து இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, இறைவா இவர்கள் அனைவரையும் விசாரணை நாளில் மன்னிப்பாயாக. துவாக்களில் கூட எவ்வளவு பொதுநலம் இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நாம் பிரார்த்திக்கிறோம், எவ்வளோ விஷயங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். முறையிடுகிற அம்சங்களில் கேட்கக்கூடிய துவாக்களில் பொதுநலமிக்க துவாக்கள்னு சொல்லி எதுவாவது இருக்குமா? நம்ம எதை கேட்குறோம்? நம்ம சமூகத்துக்காக கேட்குறது உண்டா? எவ்வளோ இடங்களில், எவ்வளோ பகுதிகளில் முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக எவ்வளோ மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களே, அவங்கள நினச்சி நம்ம கவலைப்படுவது உண்டு. வலைதளங்களில் அது மாதிரியான செய்திகள் வந்தால் வேகமாக பரப்புவது உண்டு. அந்த மக்களுக்காக நம்ம துவா செஞ்சுருக்கோமா? அவங்கள பற்றி என்னைக்காக நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்ம நாட்டில், நம்ம தேசத்திலேயே முஸ்லீம்கள் என்பதற்காக அடக்குமுறைகளுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு எவ்வளோ மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்களே. சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கூட ஒரு பள்ளிவாசலை அபகரிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக போராடி ஊப்பியில் சம்பல் என்கிற அந்த பகுதியில் அந்த பள்ளிவாசலுக்கு விரோதமாக வரக்கூடிய எதிர்த்து போராடும் போது ஒரு 5 இளைஞர்களை சுட்டு கொலை செய்கிறார்கள். அந்த செய்தி நமக்கு பரவலாக தெரியும், கேள்விப்பட்டோம். அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுருப்போமா? இன்னைக்கு அவர்களை நம்பியே அவருடைய வருமானத்தை மாத்திரமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன? அவங்களுடைய மனைவிக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இப்போ என்ன செய்கிறார்கள்? என்னைக்காக நம்ம அதை பற்றி நினச்சி பார்த்துருப்போமா? அல்லாஹ்விடத்தில் அதற்காக இறைவா அவர்களுக்கு தன்னிறைவான ஒரு வாழ்வை மேம்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் இன்னைக்கே நம்ம கேட்டிருப்போமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஒரு துவாவில் கூட ஒரு பொது நலத்தை வைக்கிறாங்க. துவாவில் கூட பிறருக்காக அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள். இப்படி துவாவோடு உண்டான ஒரு நெருக்கமான வாழ்வை எல்லா நபிமார்களும் ஏற்படுத்தி கொண்டாங்க. இன்னும் சில நேரங்களில் தாங்கள் கடந்து நாங்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை கடந்து வரும்போது அதனுடைய தேவை கருதி கூட அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. ஒன்று பார்க்கும்போது, ஒன்றை கண்டு பூரிப்படையும் போது, அல்லது எதையாவது ஒன்றை சந்தித்து கடந்து வரும்போது அதனுடைய அவசியத்தை உணர்ந்து கூட பல நபிமார்கள் துவா செய்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெடுங்காலத்திற்கு பிறகு தன்னுடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கறதுக்கு போகிறாங்க. போகும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இல்லை, அவங்களுடைய மனைவியார் தான் வீட்டில் இருக்கிறாங்க. மனைவியார் இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இஸ்மாயில் எங்கே? அவங்களுக்கு இவங்க தான் இப்ராஹிம்,
நம்முடைய கணவனுடைய தகப்பனா நம்முடைய மாமனார்னு தெரியாது. ஜுர்ஹம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கேட்கப்படுகிறது. அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, பொருளாதார தேவைக்காக இஸ்மாயில் வெளியே போயிருக்கிறாரு. சரி, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்கிறாங்க, நாங்களே ரொம்ப சிரமப்படுறோம், நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியார் இடத்துல சொல்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க, இப்ராஹிம் வந்தால், இஸ்மாயில் வந்தால் நான் ஒருவன் வந்ததாகவும் வந்துவிட்டு போகும்போது நிலைப்படியை மாற்றுமாறு நான் சொன்னதாகவும் உங்களுடைய கணவனாருக்கு அறிவிங்கன்னு போகிறாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து அந்த அம்மாலாம் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய சில அசைவுகளை பார்த்து அவங்களா கேட்குறாங்க, யார் வந்தாங்களா? அம்மா, ஒரு வயோதிகர் வந்தார், இன்னென்ன மாதிரி கேட்டார், இன்னென்ன மாதிரி சொன்னேன், போகும்போது வாசல் படியை நிலைப்படியை மாற்றுமாறு சொல்லிவிட்டு போனார். ஒன்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மாற்ற சொன்னது வேறு எதையும் இல்லை, உங்களை தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு அனுப்பி விடுறாங்க. பிறகு ஒரு காலத்திற்கு பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே ஜுர்ஹம் குலத்தை சார்ந்த வேறொரு பெண்ணை மணமுடித்து அவரோடு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி வர்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விசாரிக்கிறாங்க. எங்க பொருளாதார தேவைக்காக போயிருக்கிறாங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? அந்த அம்மா சொல்கிறாங்க, நானுபி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், எங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தலை என்று அல்லாஹ்வை புகழும்படியான, அல்லாஹ்வுக்கு நன்றி கூறும்படியான வார்த்தைகளை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, உங்களிடத்துல, உங்கள் வீட்டில் உங்களுக்கு உணவாக பானமாக என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்கிறாங்க, இறைச்சியும் தண்ணீரும் எங்களுடைய உணவாகவும் பானமாகவும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், இறைவா, இவருடைய இந்த உணவில், இவருடைய இந்த பானத்தில் நீ அபிவிருத்தி செய்வாயாக. ஒரு விஷயத்தை பார்த்து இதனுடைய அவசியத்தை உணர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா, இந்த இறைச்சியில், இந்த தண்ணீரில் நீ பரக்கச் செய்வாயாக என்று துவா செய்து விட்டு, உங்களுடைய கணவனார் வந்தால் நிலைப்படியை உறுதிப்படுத்தி கொள்ள சொல்லுமாறு நான் வந்த தகவலையும் சொல்லி உங்கள் கணவனுக்கு சொல்லுங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறான். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறான். அறிவித்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த தகவலை எல்லாம் சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆவல் வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டில் வேறு பல தானியங்களும் உணவுப் பொருட்களும் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே. ஏன் அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உணவுப் பொருட்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிருப்பாங்களே. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் இறைச்சிக்காக தண்ணீருக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ததை போன்று நான் மதீனாவில் விளைகிற விளைச்சலுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவாவின் காரணமாகத்தான் இந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடியவர்களை தவிர வேறு எவருக்கும் தொடர்ச்சியாக தண்ணீரையும் இறைச்சியும் உணவாக பானமாக எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு ஒத்துக்கொள்வதே கிடையாது. மக்கால் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தினசரி உணவும் இறைச்சியாக தண்ணீராக இருந்து அவங்களுடைய உடலில் எந்தவித உபாதைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாங்கிறான். ஒரு துவாவினுடைய முக்கியத்துவத்தை, ஒரு மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு அவசியத்தை உணர்ந்து அதனுடைய தேவையை கருதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் துவா செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டும் இந்த வழக்கம் இருந்தது. சில நேரங்களில் மனைவி இடத்துல பேசும்போது மனைவிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறேன்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு தலைவலின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒருவேளை இறந்து விட்டால் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சில சந்தர்ப்பங்களில் துவா செய்வார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் கேட்க வேண்டிய அந்த துவாக்கள், இந்த பிரார்த்தனையில் பெருமளவுக்கு கேட்க மாட்டோம். நம்ம பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்சு அல்லது ஏதாவது ஒன்று பேசுகிறத நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு பூரிப்பாக இருக்கும். அந்த மழலை மொழியில் அவனுடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது, அவனுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது, அது முதல்ல தொட்டியில் இருந்துக்கிட்டு அத்தா வாப்பான்னு நம்மளை கூப்பிடும்போது உள்ள பூரிப்படையும். அல்லாஹ்வை புகழ்வோம், அதோடு சேர்ந்து துவா செய்யவுமான பெரும்பாலும் இருக்க ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் சில நிகழ்வுகளை பார்த்து அந்த சந்தர்ப்பங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதரவும் கேட்குறாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குழந்தையாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு மடியிலும் இன்னொரு மடியில் ஹசனும் இருக்கும் பொழுது நாங்கள் சிரிப்பதை பார்த்து அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இறைவா, நான் இவர்களை நேசிக்கிறேன், நீயும் இவர்களை நேசிப்பாயாக என்று எங்களுக்காக துவா செஞ்சாங்கன்னா. ஒரு விஷயத்தை பார்த்து சொல்ல கடந்து போக மாட்டாங்க, துவா செய்வாங்க.
ஒரு மனைவியாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை பார்த்து துவா செய்யக்கூடிய, அதை பார்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். இன்றைக்கி நாம் செய்வோமா? வீட்டுக்கு போகிறோம், மனைவி ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறாங்க, செஞ்சிருக்கிற சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கிறது. அந்த சாப்பாடுடைய சுவையை பார்த்து மனைவி அழைச்சி, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் மேலே உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தட்டும், நான் அல்லா இடத்துல துவா செய்கிறேன்னு சொல்லுவோமா? அல்லா இடத்துல துவா செய்கிற ஒரு வழக்கம் இருக்கா? சாப்பாடை குறை சொல்லாமல் இருந்தாலும் பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான துவாக்கள், இது மாதிரியான பிரார்த்தனைகள் செய்கிற வழக்கம் நம்மிடத்தில் இல்லை. எல்லா நபிமார்களும் செய்கிறார்கள், நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறான். அந்தந்த சந்தர்ப்பங்களில், அந்தந்த நிகழ்வுகளில் அதற்கு ஏற்றாற்போல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட எல்லா நபிமாரிடத்திலும் இருந்தது. அப்போ இப்படியான துவாக்களோடு நெருக்கமான ஒரு வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டு அதன் மூலமாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால், பிரார்த்தனையோடு முறையிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவடைவதோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையின் மூலமாக ஒரு நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற தகவலை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஆகிபத்தில் முத்தகீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த பல வாரங்களாக அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நம்முடைய மதீனா கிளையினுடைய சொந்த மர்க்கஸுக்காக வாங்கப்பட்ட அந்த இடம் சம்பந்தமான வசூல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 35 லட்சம் அதற்கான தேவை என்றும், அதனுடைய வசூல் கிட்டத்தட்ட ஒரு 1/3 கூட எட்டாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முசல்லாவுக்கு 5000, ஒரு சதுரடிக்கு 5000, ஒரு முசல்லாவுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பல்வேறு விதமான தொகைகளை நிர்ணயம் செய்து நோட்டீஸ்களின் வாயிலாக, அறிவிப்புகளின் வாயிலாக உங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது மாதிரியான நற்காரியங்களுக்கு நாம் நிறைய வாரி கொடுக்குவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏகத்துவத்தை போதிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக இது மாதிரியான பள்ளிவாசல் என்பது அவசியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில். அப்போ நம்மால் இயலுமான அளவுக்கு இந்த பொருளாதாரங்கள் அதிகமாக நம்ம வாரி கொடுக்கணும். நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த செய்திகளை கடத்தி அவர்களின் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, நாம் உன்னை பரிந்துரை பண்ணி அதன் மூலமாக ஒரு நற்காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அதே போன்று கூலி நமக்கு இருக்கிறது. அவர் 5000 கொடுத்தா அந்த 5000 கொடுத்த கூலி அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான். அவர் 50000 கொடுத்தா அந்த 50000 கொடுத்த கூலி அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான். அதில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் குறைக்க மாட்டான். அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு பிற மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லி இந்த பள்ளிவாசல் சம்பந்தமான இந்த காரியங்கள் விரைவில் பூர்த்தி அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். இன்னும் கூடுதலாக இந்த பள்ளிவாசல்கள் என்பது வெறுமனே தொழுவதற்கான ஒரு இடம் மாத்திரம் கிடையாது. பல்வேறு விதமான சமூக பணிகள் நடக்கிறது, எவ்வளோ விதமான நற்காரியங்கள் இருக்கிறது நம்ம கண் முன்னால் பார்க்குறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கூட, நாம் ஒரு கிராமத்தில் இருக்கோம், அந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசலை நிறுவி அந்த பள்ளிவாசல் தொடர்பான ஒரு வசூலுக்காக ஒரு சகோதரன்ட்ட, ஒரு இளைஞன்ட்ட, நம்முடைய நண்பர்கிட்ட நம்ம கேட்குறோம். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் கேட்கும்போது அவர் ஒரு ஊரில் ஏற்கனவே ஒரு சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் இருக்கும்போது இன்னொரு பள்ளிவாசலுக்கு எனக்கு தர்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறார். உடனே நம்ம விட்டுறோம். திரும்ப 1-2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரமலானுடைய மாதம் அதே சகோதரர் ஒரு நன்கொடை கொண்டு நீட்டுகிறார். அப்போ வாங்கி நம்ம ரசீதை போட்டு கொடுத்துட்டு அந்த சகோதரர்கிட்ட கேட்குறோம், என்ன மனமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் வேலை தேடி மெட்ராஸுக்கு ஆலந்தூர் பகுதிக்கு போனேன். அங்கே தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் தங்குவதற்கான ஒரு இடத்தை அமைச்சு ரமலான் மாதம் முழுவதும் ஒரு சகர் சாப்பாடு இல்லாமல், நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தௌஹீத் ஜமாத் மர்கஸை தான் நாங்கள் பயன்படுத்தினோம். அங்கே 30 நாள் நாங்கள் சகர் செய்தோம், 30 நாளும் அங்கே நோன்பு திறந்தோம். சில நேரங்களில் தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்படி எவ்வளோ பணிகள் இந்த பள்ளிவாசலை வைத்து நடைபெறுவது நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதனால தான் இந்த மனமாற்றம்னு சொல்லி ஒரு நன்கொடையை தரக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அப்போ பள்ளிவாசலுங்கிறது தொழுவதற்காக மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விதமான நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு களமாக இருக்கிறது. அதனுடைய நன்மையை உணர்ந்து அதனுடைய நன்மையை விளங்கி நாமும் இதற்கான பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து பிற மக்களிடத்தில் வசூல் செய்து கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவையை விரைவில் நிவர்த்தி செய்து எல்லா விதத்திலும் உதவி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.